குறிஞ்சி ரொம்ப எளிமையான பதிவு. ராகம் அரிக்காமூர்த்தி, தாளம் நமக்கு அருமையான தக்கிட்ட கிடையாது. சூப்பராக இந்த பாட்டை பாடிடலாம். தக்கிட்ட தாளம் வந்து தக்கிட்ட தா அப்படி ஒரு திஸ்ர நிலையில் ஒரு தா சேர்ந்துட்டே வரும். இப்போ பாருங்க, இந்த பாட்டை கவனிங்க. சித்தம் தள்ளிவீர்கள் அத்தனாருரை பத்தி மலக்குவே முக்தியாகுமே பிறவி அருப்பீர்கள் அரவனாருரை மரவனே துறவியாகுமே. இவ்வளவுதாங்க என்னுடைய ஸ்கெலிட்டன், என்னுடைய ஸ்கெட்ச் இவ்வளவுதான். முதல் 2 வரி கீழே, அடுத்த 2 வரி மேலே, அப்படியே பேரா பாடி போகணும். கடைசியில் 11வது பாட்டுக்குள்ள கீழே முடியும். அப்போ என்ன பண்ணிக்கணும், அதுக்கு பேர் அந்த பாட்டையே மேலே பாடிக்கணும். அவ்வளோதான். அந்த கடைசி பாட்டுக்குள்ளே 2 வரி, இது 2 வரியாக அமைகிறதுனால இதுக்கு இருப்பேதம் போல அமைந்திருக்கிறதுனால் திரு இருக்கு குறள் என்று சொன்னார். குறள் என்று சொன்னால் 2 அடிகளில் பாடுவது. திருக்குறள் 2 அடியில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது, திருக்குறள். குட்டியாக இருக்கிறதுனால குறள்னு சொல்ற வழக்கம் உண்டு. குறள் என்று சொன்னால் குறைந்தது என்று பொருள். 4 அடிகளில் பாடுறது ஒரு வழக்கம். இது 2 அடிகளாக வருவதால் குறள். ரிக்வேதம் போல அமைந்திருப்பதால் ரிக்வேதம், வேதங்களை வந்து அரிக்காம்பூரியும் ரேவதி என்ற ராகத்தில் தான் சொல்லுவாங்க. அதனால இது வேதம் போல குறிஞ்சி பண்ண அமைந்திருக்கிறதுனால் திரு இருக்கு குறள் என்று இதை நம்ம கூட இலக்கண வகையில் சொல்கிறார்கள். குறிஞ்சி பண்ணில் நிறைய வகைகள் உண்டு. அதில் எளிமையான வகை இந்த வகை. புரியுதா? பாருங்க, தக்கிட்ட 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 சித்தம் கழிவீர்கள் அத்தனாருரை பத்தி மலக்குவே முக்தியாகுமே சித்தம் கழிவீர்கள் பிறவி அனுப்பிகள் அரவனாருரை மரவனேந்துமின் உறவியாகுமே துன்பம் குறைப்பீர்கள் அன்பனாயும் நண்பன் மலக்குவே இன்பம்